நித்யானந்தம், நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய நிகழ்வு மதுரையை மையமா வச்சிருக்கு, தைலாபுரத்தை மையமாக வைத்திருக்கிறது, அமித்ஷாவினுடைய வருகைலாம் இருக்கு. என்ன திட்டம் இருக்கும்னு நினைக்கிறீங்க அமித்ஷா அவர்களோட திட்டம்? ஏற்பட பேசி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு விழைகிறேன். முதல் முறையாக விவாதங்களிலே பிளந்த கட்சியை ஒன்று சேர்ப்பதற்காக பாஜக முயற்சிக்கிறது என்று ஆர்கே போன்றவர்கள் சொல்கின்ற பொழுது கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் பாஜக கட்சிகளை பிளந்து கொண்டு வருவது என்றுதான் இந்த மாதிரியான அரங்கத்தில் சொல்வார்கள். ஆனால் இந்த பிளவுக்கே பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் என்று கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட நாம் இங்கே பேசியிருக்கோம். அப்படி சொல்லியிருக்காங்க, பழி சுமத்திருக்காங்க. ஆனால் ஆர்கே போன்ற அனுபவம் மிக்கவர்கள் அதை பற்றியெல்லாம் சொல்லாமல் அது கிடையாது. இது ஒன்றிணைப்பதற்காக பாஜக குருமூர்த்தி பாஜகவை கேட்காமல் போக மாட்டார் என்று அதை நீங்களும் நம்புறீங்க, ஏத்துக்கிறீங்களா? அதை பாஜக சொல்லி தான் இது நடந்திருக்கும்னு. குருமூர்த்தி யாருங்க? பாஜக தானுங்க. பாஜக சொல்லாமல் குருமூர்த்தி போய் ஏதாவது பேசி மேலே பாஜக இந்த கூட்டணி வேண்டாம் அவர் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவார் குருமூர்த்தி? அதனால் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ். அந்த இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டின்படி அவர் சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லிவிட்டு தான் என்னுடைய முயற்சியை நான் செய்து பார்க்கிறேன் என்று சொல்லி போயிருப்பார். நான் செய்து முடிப்பேன் என்று அவர் சொல்வது கிடையாது. ஆனால் இந்த பயணம் தோல்வியில் முடிந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. இப்போ ஆர்கே அவர்கள் அதையும் சொல்றாங்க. ஏன்னா வெளியில் திரு அன்புமணி அவர்கள் வெளிப்படையாக சொல்ல, திரு குருமூர்த்தி அவர்களும் சொல்லலை. அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வச்சுட்டு யூகிக்க வேண்டியது இந்த பயணம் இந்த நோக்கம் வெற்றி அடையலைன்றதையும் சொல்றாங்க. ஆனாலும் பாஜக மீண்டும் முயற்சிக்கும்னு சொல்ல வரீங்களா? இல்லை, முயற்சி தொடங்கியாச்சுன்னா அது முடிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. அமித்ஷாவா? அமித்ஷாவும் சரி, ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய வளர்க்கப்பட்டவர்களும் சரி. ஏனென்றால் அவர்களுக்கு எங்கே செல்ல வேண்டும் என்று சரியான ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையிலிருந்து அவர் பிசகி போக முடியாது. அந்த அளவில் இன்றைக்கு குருமூர்த்தி பாமகவை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். உடன் அழைத்து சென்றது யார? சைதை துரைசாமி அவர்கள். அவர் ஒன்றும் ஆர்எஸ்எஸ் கிடையாது, அதிமுக. அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதன் பின்னால் அன்புமணி அவர்களும் வந்திருக்கிறார்கள். அப்போது இந்த அளவிற்கு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருந்த வேறுபாடு நேருக்கு நேர் பார்த்து கொள்ள மாட்டேன், நீ இருக்கக்கூடிய வீட்டில் கூட நான் வரமாட்டேன் என்று சொன்னதை ஒரு நெருக்கத்திற்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். 27 நாட்களாக ஒருவரை ஒருவர் குறை மட்டுமே சொல்லிக்கொண்டு பார்க்காமல் இருந்தவர்கள் இன்றைக்கு அமித்ஷா தமிழகத்துக்கு வருகின்ற நேரத்தில் இவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு என்ன காரணம்? அமித்ஷா அவர்கள் வருகிற போது இது ஒற்றுமை அடைஞ்சிருக்கணும்ன்ற திட்டமா? அதனால பாமக ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபடாத அதிமுக. அதுல எனக்கு ஒரு சந்தேகம் நித்யானந்தம். இப்ப மற்ற கட்சியோட உட்கட்சி விவகாரங்கள்ல நாங்க தலையிடலன்னு பாஜக அமித்ஷா அவர்களே எடுத்தாங்க. இங்க பிரிஞ்சு இருக்கிறவங்கள ஒன்னாக்கணும்ன்ற முடிவு இருக்கு. அங்க ஓபிஎஸ் அவர்கள் எங்களை சேர்த்துக்குங்க ஒன்னாக்குங்கன்னு சொன்னா இல்லைங்க நாங்க உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம்ன்றது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுகவுக்கு ஒரு ஸ்டாண்டு, பாமகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்ல. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில அதிமுகவும் ஒன்றுபட்டுத்தான் வர வேண்டும், எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பத்திலிருந்து. அமித்ஷா வருகைக்கு முன்பு ஓபிஎஸ் அவர்களும் அதிமுகவில் சேர்ந்துருவாங்களா? ஆமா, சேர்ந்துருவாங்களா? சேர்ந்துருவாங்களான்னு கேட்கிறேன். அமித்ஷா ஏற்கனவே ஓபிஎஸ் எங்களோடு தான் இருக்கிறார் என்று சொல்லுகிறாரு. இல்ல, என்டிஏவில் இருக்கிறது வேற, அதிமுகக்குள்ள ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறது வேற. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எடப்பாடி அவர்கள் தான் முடிவு செய்யணும் இன்றைய காலகட்டத்தில். இப்பதான் கொஞ்சம் அக்னீஸ்வரனுக்கு நிம்மதி பெருமூச்சு வருது. ஆமா, இன்றைய காலகட்டத்தில் எடப்பாடி அவர்கள் தான் அதை முடிவு செய்ய. இப்ப நீங்க ஓவராலா பாக்குறப்ப அமித்ஷா அவர்களினுடைய வருகை, மதுரையில முருகன் மாநாடு, வட மாவட்டங்கள்ல பாமக, இந்த விஷயங்கள்ன்றது என்ன திட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அமித்ஷா அவர்கள் என்ன நோக்கம்னு? முழுக்க சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தோற்கடிப்பதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அத்தனையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தான். மக்களை ஒன்றிணைக்க வேண்டும், எந்த வகையெல்லாம் ஒன்றிணைக்க முடியுமோ அப்படி ஒன்றிணைக்க வேண்டும். முருகன் மாநாட்டுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? அரசியல் தேர்தலோட ஏதாவது? தமிழ் கடவுள் முருகன் அல்லவா? ஆக தமிழ் கடவுளுடைய அந்த கோவில் பிரச்சனையில் தலையிட்டு அந்த கோயிலை சிறப்பாக திருவிழாக்கள் நடத்தினார். நிச்சயமாக தமிழர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் அமித்ஷா அவர்கள் அங்கே இருந்து வந்திருக்கிறார்கள்.
அது மட்டும் இல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் இருக்கிறார்கள், உடன் இருப்பார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடன் இருக்கிறது. எடப்பாடி அவர்கள் கூட செல்வதாக நான் கேள்விப்பட்டேன். முருகன் மாநாட்டுக்கு அமித்ஷாவை சந்திப்பதற்காக போக போறாருன்னு கேள்விப்பட்டேன். இந்த அளவிற்கு உண்மை என்றது இல்ல. இனிமேல் தடை இல்லை, அதான் கூட்டணி வந்துருச்சே, இனி நேரடியா போய் சந்திக்கலாம். அது எல்லாம் அரசியல்ல ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க. அரசியல்ல விஜய் எடுக்கிற நிலைப்பாடு எப்படி இருக்கும், இதெல்லாம் கூட ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் எவரையும் சந்தேகப்படவில்லை. அரசியலிலே எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் பலமான கூட்டணியாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதுதான் அதுக்கான முன்னெடுப்புகள். முன்னேற்ற கழக தலைமையிலே, எடப்பாடி அவர்கள் தலைமையிலே என்டிஏ பலமான கூட்டணியாக மாற்ற வேண்டும். எனக்குள்ள ஒரே வருத்தம், இவர்கள் ஒன்று சேர்ந்து, அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒன்று சேர்ந்து அமித்ஷாவுடன் அமர்ந்து இங்கே கூட்டணி உறுதிப்பட்டு விட்டது என்று கையை தூக்கி மக்களுக்கு காண்பித்த பின்னாலும் கூட இரண்டு கட்சியும் ஒன்றாக சேர்ந்து தெருவிலே போராட வந்தது கிடையாது. அந்த சிக்கல் ஒண்ணு இருக்குன்றீங்க. அது வந்தால்தான் ஓரளவிற்கு 78-80% ஒருவேளை அமித்ஷா அவர்கள் வருகையில இதையும் சுட்டிக்காட்ட வாய்ப்பு இருக்குன்றீங்க உறுதியாக. இனிமேல் அந்த என்டிஏ என்று சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த அத்தனை கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து 6 மாதங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து தெருக்களிலே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த வேண்டும். நடத்தினால் மட்டுமே தான் ஒரு மாற்றாக, மக்கள் இயங்குகின்ற மாற்றாக இதை கொடுக்க முடியும். இல்லை என்றால் சிகப்பு கம்பளம் விரித்து திமுகவிற்கு வழிகாட்டியதாகத்தான் அமையும். சுருக்கமா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பீகார் தேர்தல் முடிந்த பிறகுதான் அமித்ஷா அவர்களோட பார்வை, மோடி அவர்களோட பார்வை தமிழ்நாட்டு பக்கம் திரும்பும்னு. ஆனா இந்த வருகை அப்படின்றது அவங்க எந்த அளவுக்கு பீகாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் அப்படி புரிஞ்சுக்கணுமா? நிச்சயமா. அதாவது இப்போ நயனார் நாகேந்திரன் உள்ள வந்துடுறாரு, புது பிரசிடென்ட் வர்றாங்க. அவங்க இன்னைக்கும் அவருக்கு அந்த அண்ணாமலைக்கு கொடுத்த அந்தஸ்து இன்னும் காணோம். அதாவது இப்போ ஒரு தைலாவரத்துக்கு போகிறதோ இல்லை என்றால் வேற எந்த பிரச்சனைக்கு இருக்கிறதோ அது எல்லாமே எங்கே நடந்திருக்கு வேணும். இப்போ அமித்ஷாவினுடைய போன முறை வருகை அது அனைவருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ எலெக்ட் ஆகலை நயனார் நாகேந்திரன். அப்படி இருந்தால் கூட நயனாரனுடைய வீட்டில் சந்திக்க வேண்டிய சந்திப்பு அது குருமூர்த்தியோட வீட்டில் சந்திக்கல. நிச்சயமாக அது பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அதே மாதிரி இந்த அதிமுக சார் சொன்ன மாதிரி பாஜக அந்த ஒரு அந்த சோளால கிராண்டா கையை தூக்கிட்டு போனதுக்கு பிறகு இவர்கள் யாருமே சந்தித்ததே கிடையாது. ஒரு இடத்துல கூட, அதாவது ஒரு வட்ட செயலாளர் இடத்துலையோ இல்லை மாவட்ட செயலாளர் கூட்டமோ ஒண்ணுமே கிடையாது. ஒரு அஜிடேஷன் வேண்டாம், ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம். எடப்பாடி சென்று நாயனார் சந்திக்கிறார், நாயனார் எடப்பாடி சந்திக்கிற ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே ஒரு கல்யாணத்தை கூட பார்க்கலங்க. கூட்டணியுடைய தலைமை என்கின்ற எடப்பாடி எந்த இனிஷியேட்டிவ் எடுக்கல, இதுவரைக்கும் எடுக்கலன்றீங்க.